வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 29 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு சுமத்ரா தீவரியிலிருந்து நகர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு நிலை இலங்கைக்கு மிக அருகில் நெருங்கி 31ஆம் தேதி நாளைய மறுநாள் அதிகாலை, நாளைக்கு இலங்கை, நாளைய மறுநாள் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் முதல்ல, அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களை ஒட்டியுள்ள, அதாவது மயிலாடுதுறைக்கு சற்று வடக்கிற்குரிய கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் தெற்கே ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை தொடக்கி பிறகு சென்னைக்கு கூட தூறல் நனைக்கும் மழைப்பொழிவு எல்லாம் கொடுத்து கொண்டு அப்படியே உள்ளே ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கி தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோர பகுதிகள், தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், நீலகிரி, ஈரோடு வரைக்கும். இதுல இடையில நாமக்கல், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் இதை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி தூறலை கொடுத்து விட்டு பிற எல்லா மாவட்டங்களையும் ஆங்காங்கே நனைக்கும் மழை, லேசான மழைப்பொழிவை 31 மற்றும் 1, 2ஆம் தேதி 3 நாள். 31ஆம் தேதியே உங்களுக்கு பெய்து, அது டக்குன்னு சில இடங்கள்ல 1ஆம் தேதி பெய்யும், சில இடங்கள்ல 2ஆம் தேதி பெய்யும். ஆனா 2ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு தான். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் 2ஆம் தேதி. 3 நாளும் தென் மாவட்டங்களுக்கு உண்டு. 31ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, 1ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, 2ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையும் கேரளாவும். 31ஆம் தேதி 1ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் உள்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு 1ஆம் தேதி தான் கூடுதல் வாய்ப்பு. சார், எந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் காட்டல, உண்மைதான், எதுவும் காட்டல. கொஞ்சம் கொஞ்சம் காட்டிருந்தது கூட காட்டப்படவில்லை. கவலைப்படாதீங்க. இன்றைக்கு தேதி 29, நாளை 30, 31ஆம் தேதி 2 நாள் இருக்கு. இன்னும் நிறைய உங்களுக்கு பிரச்சனை. 31ஆம் தேதி அன்றைக்கு எல்லா புள்ளி விவரங்களையும் அறிவித்து வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டது, இனிமேல் குளிர்காலம், இவ்வளவு மழை பெஞ்சிருக்கு, இவ்வளவு பற்றாக்குறை பெஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படின்னு அறிக்கை வரும். அது இயற்கை. ஏன்னா டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நிறைவடைந்துடும். ஆனால் வடகிழக்கு பருவமழை எப்போதுமே ஜனவரிலையும் தொடரும். சில வருடங்கள் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் கூட தொடர்ந்து இருக்கு. இந்த வருடம் டிசம்பரில் பெய்ய வேண்டிய மழை ஜனவரியில் கொடுக்க இருக்கிறது. நான் அடித்து 100% உறுதியா சொல்வேன். அது வரைக்கும் உங்களுடைய நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை வேண்டும். இந்த 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மழை நிகழ்வு ஊடுருவி கடந்து போகக்கூடிய நிகழ்வு அல்ல. இலங்கைக்கு அருகே கொஞ்சம் காற்றை குவித்து மழைப்பொழிவு ஏற்படுத்தி விட்டு ஒரு பெயரளவிலே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்து விட்டு பிறகு விலகிடும். அதே வந்த வழியே திரும்பி போய் இன்னொரு நிகழ்வோட சேர்ந்து திரும்பி வரும். ஆக என்னது, மழைன்னு சொன்னாரு, 31 வரனாரு, பொழுது விடிஞ்சு போச்சு காணும், மதியானமாச்சு காணும், மாலையாச்சு காணும், 1ஆம் தேதியும் பொழுது விடிய போது காணும், 1ஆம் தேதியும் ஓடிட்டு இருக்கு காணும், 2ஆம் தேதியும் வரப்போகுது. அப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு இடத்துல 1ஆம் தேதி பெய்யும், சில இடத்துல சில இடங்கள்ல 2ஆம் தேதி பெய்யும். பெரும்பாலும் ஆரம்பம் 31ஆம் தேதி. அது கொஞ்சம் அதிகாலையில தொடங்குறது, காலை 10, 11 மணி கூட தொடங்கலாம். ஆனா தொடங்கியதிலிருந்து கொட்டிக்கிட்டே இருக்காது, ஆங்காங்கே பெய்யும். வெயில் அதிகரித்து வெப்பசலன இடிமழை பொழிவு போல மேற்கு மாவட்டங்கள்ல மாலை இரவிலே கொடுக்கும். வெயில் அதிகரிக்கும். நான் திரும்ப திரும்ப ஒரு படம் அனுப்பிட்டே இருக்கேன் பாருங்க. வழக்கத்திற்கு அதிகமான வெயில் வரப்போகுது. வழக்கத்துனா கோடை வெயில் மாதிரி இல்ல. இப்போ குளிர்காலத்துல கடந்த இவ்வளவு நாளா இல்லாத வெயில் வரக்கூடிய 30 நாளையும், நாளை விட நாளை 31ஆம் தேதி நல்ல உச்சபட்ச வெயிலையும், 1ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் நல்ல ஒரு வெயிலையும் கொடுக்க போகுது. 2ஆம் தேதியும் கொஞ்சம் வெயில் இருக்கும். ஆனா 3ஆம் தேதி வெயில் குறைஞ்சிரும். ஏன்னா இந்த வெயில் இருகாற்று இணைவின் காரணமா கடலோரத்திலையும், உள்ளே குளிர்காற்று இணைவதன் காரணமா தெளிவான வானத்தை கொடுத்து அது வெயிலை அதிகரிக்க செய்து பிறகு அது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வரக்கூடிய காற்றை குளிர்விக்கும் அமைப்பாக செயல்படும். வெப்பசலன மழைப்பொழி போலதான் மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும், மழைப்பொழிவு இருக்கும்.
மேகமூட்டம் அதிகமா இருக்கும். நாளைக்கே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். சரி, ஆனா இந்த 31, 1, 2 மழைய வச்சு இந்த அடுத்தது வருதுல 2வது வாரம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மழைப்பொழிவை கணக்கு போடாதீங்க. அது வேற, அது கடக்கக்கூடியது, அது வேற. திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டே இருக்கேன். நம்ம அது 5ஆம் தேதி எதிர்பார்க்கிறோம், தாமதம் அடைஞ்சா 6ஆம் தேதி, இல்லைன்னா 7ஆம் தேதி, அதிகபட்சமா 8ஆம் தேதி. 8ஆம் தேதி மழைப்பொழிவை தொடங்கிடும். 4 நாட்கள் அது மழைப்பொழிவை தரும். இந்த 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மழைப்பொழிவை வச்சுட்டு சோறிட்டு போகுது, நினைச்சிட்டு போகுது, பெருசா பெய்யினாரு. அப்ப வந்து ஜனவரியில 8ஆம் தேதி வருதுன்னு சொன்னாரு. அதை விட பெருசா இருக்கும், இதை விட குளிர் வந்துடும். அப்போ இதுதான் இப்படி இருக்கு, அப்புறம் 8ஆம் தேதி இதை விட குளிர் அதிகமா இருக்கும் அப்படின்னு நீங்க பேசுவீங்க மனசுக்குள்ள. அது வேற, இது வேற. அது வலுவானது, அதுதான் நாம எதிர்பார்த்து ஊடுருவி செல்லக்கூடியது. இவ்வளவு நாள் காத்திருந்து காத்திருந்து கடக்க போகுது. கண்டிப்பாக 8ஆம் தேதிக்கு மேல் பொங்கலுக்கு முன் இடைப்பட்ட நாட்களிலே 4-5 நாட்களுக்கு நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகிறது. அது வடகிழக்கு பருவமழை பற்றாக்குறையை, சராசரியை கூட்டி கொடுக்கும். சார், 31ஆம் தேதியோட வடகிழக்கு பருவமழை புள்ளிவிவரம் நிறைவடைஞ்சிடும். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து குளிர்கால மழைன்னு ஆரம்பிச்சையும். நமக்கு எப்ப பெஞ்சா என்ன? டிசம்பர் 31ஆம் தேதி பெஞ்சா என்ன, இல்ல ஜனவரி 15ஆம் தேதி பெஞ்சா என்ன? நமக்கு தேவை மழை. ஆகவே வடகிழக்கு பருவமழை ஜனவரியில் கண்டிப்பாக பொழியும். அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தடுத்த நிகழ்வு ஜனவரி 2வது வாரம் ஒரு நிகழ்வு, 3வது வாரம் நிகழ்வு, 4வது வாரம் நிகழ்வு இருக்கு. பொங்கலுக்கு முன் ஒன்று, பொங்கலுக்கு பின் ஒன்று, குடியரசு தினத்தில் ஒன்று. சார், நான் எந்த இதையும் மாத்தல. என்ன சார் இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க, மழை வந்த பாட காணோம் சொல்லுவீங்க. என்ன சொன்னங்கிறது அப்படியே திருப்பி ஒரு திரும்ப நினைவுபடுத்த விரும்புறேன். கடந்த டிசம்பர் மாதம் 13, 14ஆம் தேதியில குளிர் வாட்டியது, மதிய நேரத்தில் கூட நடுக்கியது. மழை வரும் மழை வரும்னு சொன்னோம். 16, 17, 18 பெய்தது. அப்ப பெய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆகா, குளிர் வந்தாலும் பனி வந்தாலும் மழை வரும்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இல்ல? அந்த நம்பிக்கை அப்படியே நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்? 10 நாட்களுக்கு இடைவெளி இருக்கு, நிலக்கடலை விதைக்கிறதுக்கு தயாரா இருங்க. என்னென்ன சொன்னோம்? விதைச்சிருங்க, ஆனா மழை முடிஞ்ச உடனே விதைச்சிருங்க. சரியா உங்க முளைப்புக்கு 10 நாள் ஆயிடும், வந்துடும். ஆனா இந்த 16, 17 மழை பெய்யும் பொழுது கூடுதலாக பெஞ்சா கொஞ்சம் காயறது லேட் ஆகும். அப்போ உங்களோட சூழ்நிலை. ஆனால் 10 நாள் கழித்து மழை வந்துடும். 28ஆம் தேதி வரலாம், இல்ல ஒரு நாள் 2 நாள் தாமதம் அடையலான்னு சொன்னேன். அதுதான் இப்ப 31ஆம் தேதியா வருது. 28ங்கிறது 2 நாள் தாமதமா 31ஆம் தேதி வருது. ஆனால் அது கடக்க போறது இல்ல. கடக்காமல் எட்டி இருந்து மழைப்பொழிவை கொடுத்து விட்டு மீண்டும் விலகி மீண்டும் தீவிரமடைந்து வந்துதான் கடக்கும். அது எப்போ? 5ஆம் தேதிக்கு மேல, பொங்கலுக்கு முன் இடைப்பட்ட காலம் 10ஆம் தேதி, 8, 9, 10, 11, 12 இந்த நாட்கள்ல மிக கன மழைப்பொழிவு கண்டிப்பா காத்திருக்கு. படங்கள் ஏற்கனவே வழங்கி இருக்கிறேன், மாதிரிகள்லாம் கொடுத்திருக்கு, அதை பாருங்க. ஆனா எந்த மாதிரி இன்னும் காட்டல. உண்மைதான், காட்டுவார்கள். இந்த 31, 1, 2 மழையை இன்னும் காட்டல, அதையும் நாளை காட்டுவாங்க. உங்களுக்கே வான மேகம் சூடுறதை வச்சு புரிஞ்சுப்பீங்க. 31ஆம் தேதி எங்காவது மழை பெய்ய போகுதுன்னு அப்படின்னு வானிலையிலையும் தொலைக்காட்சிகள்லையும் இந்திய வானிலை ஆய்வு அறிக்கை வச்சு பார்ப்பீங்க. உங்க ஊர்லயே 31, 1, 2ல மழை பெய்யலாம். இது இந்த பொங்கலுக்கு முன்னாடி வருது இல்ல, அந்த மழையில ஒரு 10% கூட இருக்காது. இது குறைவு. பெய்துவிட்டு விலகி சென்று தீவிரமடைந்து வந்து கடக்கும் பொழுதுதான் நிறைய மழை தரும். அது பொங்கலுக்கு முன் மிக மழை பொழிவை கொடுக்கும். அதுக்கு பிறகு ஒரு நிகழ்வு, அதுக்கு பிறகு ஒரு நிகழ்வு இருக்கு. ஜனவரி மழை உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு தேவை புரிதல், பொறுமை அவசியம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.